ஒரு மனிதன் தேவையுள்ள ஒன்றை செய்தால் தேவையில்லாததை செய்வதற்கு அவனுக்கு வாழ்க்கையில் நேரம் இல்லை. ஒரு மனிதன் தேவையில்லாத காரியங்களை, வெட்டியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் என்றால் அவன் எத்தனையோ அவசியமான, தேவையான, கண்டிப்பான, கட்டாயமான காரியங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறான் என்று கூறும். சகோதரர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், இஸ்லாமிய மார்க்கத்திலே முஹ்சினும் இருக்கிறார்கள், முஸீ இருக்கின்றார்கள். முஹ்சின் என்றால் மார்க்கத்தை அழகான முறையில் பின்பற்றக்கூடியவர்கள். முஸீ என்றால் மார்க்கத்தை தவறாக பின்பற்றக்கூடியவர்கள். அதாவது அவர்கள் மார்க்கத்தை சரியாக பின்பற்றவில்லை. முஹ்சின் யார்? யார் இஸ்லாமிய மார்க்கத்தில் தனக்கு தேவையான, தன்னுடைய உள்ரங்கமான, வெளிரங்கமான காரியங்களை அதை சீர் செய்வதிலே, தனக்கு இம்மையில் மறுமையில் பலன் தரக்கூடிய அந்த காரியங்களில் ஈடுபடுகின்றாரோ அவர் முஹ்சின். முஸீ கெட்டவர். அவர் யார்? யார் தனக்கு தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுகின்றார்களோ, யார் தனக்கு தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுகின்றாரோ அவர் முஸீ. இஸ்லாமிய மார்க்கத்தின் பார்வையில் அவர் ஒரு கெட்டவர். சகோதரர்களே, இந்த ஹதீஸை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால், மது குடிப்பவர்களை அல்லது தவறான நடத்தி உள்ளவர்களை அல்லது திருடக்கூடியவர்களை, பொய் பேசக்கூடியவர்களை, இவர்களை எல்லாம் நாம் ஒரு லிஸ்டிலே வைத்திருக்கிறோம் கெட்டவர்கள் என்று. இன்று இப்போது படிக்கக்கூடிய இந்த ஹதீஸை பார்த்தோம் என்று சொன்னால் நம்மிலே யாரும் மிஞ்சுவார்களா என்று சந்தேகம் வந்துடும். ஹதீஸ் என்ன சொல்கிறது? தேவையில்லாததை, உனக்கு சம்பந்தம் இல்லாததை செய்தால் நீ இந்த பட்டியலில் வந்து விடுவாய். எது உனக்கு தொடர்பில்லையோ அதை பற்றி நீ பேசுவது, அதில் உனது நேரத்தை கழிப்பது, நீ உன்னுடைய மார்க்கத்தை கரைபடிய வைக்கிறாய். உன்னுடைய இம்மையை அல்லது மறுமையை நீ கெடுத்துக் கொள்கிறாய்.